Hello students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஓகே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பேசிக்காக என்ன படிக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டியும் தெரியும், நார்மல் ப்ராபபிலிட்டியும் தெரியும். ஓகே தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஃபார் அ கிவன் சிஸ்டம். It is of two factors, ரெண்டு factors, a product of two factors. அந்த ரெண்டு factors என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏங்கிறது ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸை வந்து A1 A2 A3 அப் டு AZ வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆல்சோ. சரிதானா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸு ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் சின்ன சின்ன நம்ம டொமைன் படிப்போம்ல, ஃபெரோ மேக்னெட்டிக் டொமைன், அதில் நம்ம ஒரு டொமைனாக அது பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய செல், ஒரு பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸை நம்ம வந்து வேறு வேறு ஷேப்பில் சைஸில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிறோம். அப் டு எவ்வளோனா இசட். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிகிள்ஸ் ஆர் என், அதே மாதிரி 0 to 1 to M அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா 1 to இசட்னு வச்சுக்கிறேன். சரி, A1 to அந்த பாக்ஸ் A, அந்த பாக்ஸை A1 A2 A3 அப் டு AZ வரைக்கும் நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் அப்படி ஒரு பாக்ஸ் சொல்லிட்டு நான் ஏங்கிற பாக்ஸு, இதை A1 A2 A3 A4 A5 A6 A7 A8 up to AZ வரைக்கும், A1 A2 A3 A4 up to AZ வரைக்கும். ஓகேவா. ஏங்கிற பாக்ஸை A1 A2 A3 இது செல்ஸ் அப் டு AZ வரைக்கும். ஸோ A1 A2 A3 எல்லாம் செல்லு, ஏங்கிறது பாக்ஸ். ஓகேவா. சரி, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்னா, இப்போ சப்போஸ் என் கையில் ஒரு ரெட் கலர் பாலோ ஒயிட் கலர் ப்ளூ 3 கலர் பால்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாலை வந்து இந்த செல்லில் த்ரோ பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த செல்லில் என்னென்ன பால்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி A2ங்கிற செல்லில் எத்தனை பால்ஸ் போய் விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் அ கிவன் சிஸ்டம் ஒமேகா இஸ் ஆஃப் 2 ஃபேக்டர், ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே தான். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ஒரு செல்லை எடுத்துருக்கிறேன். இந்த செல்லில் நான் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஓகே தான், ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம், வேறு பால் எடுத்துக்கலாம், மார்பிள்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி ஒரு இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸை த்ரோ பண்ணுறதுக்கு, ஸோ இந்த செல்லில் என்ன எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அதில் போய் என்ன ஆகுது, விழுதுன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் n இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா n1 + n2 + n3 அப் டு ni வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐத்து செல்லில் ஐன்னு இருக்குல்ல, அந்த ஐத்து செல்லில் விழுற பார்ட்டிகிள்ஸோட எண்ணிக்கை என்னன்னா niன்னு வச்சுக்கிறேன். ஏஐங்கிறது செல்லு, அந்த ஏஐங்கிறதுல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் போய் விழுந்திருக்கு இல்லாட்டா அதில் இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறத நான் என்ன பண்ணுறேன், niன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த n is fixed, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ 100 பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா இதில் 3 இருக்கலாம், இதில் 8 இருக்கலாம், இதில். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு என்ன வரணும், 100 வரும். இந்த 100 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு செல்லையும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். ஓகேனா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம in which way we are selecting or in which way we are rearranging the particles. அதுதான் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபேக்டர். தென் ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n1ங்கிற பார்ட்டிகிள்ஸ் எதுலேருந்து எடுக்கிறேன், nங்கிற மொத்த நம்பர்லேருந்து n1 பார்ட்டிகிள்ஸ் 10 என்னவோ எடுக்கிறேன். ஸோ அப்போ அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா,
நமக்கு என்சிஆர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். என்சிஆர் காம்பினேஷன் ஃபார்முலா, என்சிஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இது வந்து என்னது செலெக்ஷன் இல்லாட்டா ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஓகே தானே? ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்? n ஃபேக்டோரியல், இது ஜென்ரல் ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் divided by r factorial n minus r factorial. இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒன்று n1 particles எப்படி செலக்ட் பண்ணுவோம், n2 particles எப்படி செலக்ட் பண்ணுவோம், n3 எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா, in n1 ways we are selecting. n1 ways we are selecting. Okay, so அப்போ nங்கிற இதுல இருந்து மொத்தம் n, அதுல இருந்து n1 particles எழுத போறேன். அப்போ எப்படி எழுதலாம்? n c n1. இது எப்படி எழுதுவீங்க? n factorial divided by n1 factorial. இதை தான் நம்ம செலக்ட் பண்றோம் மொத்தத்துல. அப்போ nல என்ன போயிரும்? n1 போயிருமா? ஸோ n1 factorial. இதே இது அடுத்தது என்ன பண்ண போறேன்னா n2 particles. ஓகே, n2 நான் செலக்ட் பண்ணணும். அப்போ n2 மார்பிள்ஸ் செலக்ட் பண்ணனா மீதி என்ன இருக்கும்? nல n1 போயிருச்சு. அப்போ நமக்கு ரிமைனிங் என்னது? இதுதான் இப்போ நமக்கு நம்மளோட நியூ n. ஓகே, ஸோ n minus 1 c into n2. இதுல இருந்து n2 particles நான் எடுக்கிறேன். ஓகே தானே? ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்போ இது n minus 1 factorial divided by n2 factorial into n minus 1 n minus 2 factorial. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ டோட்டல் n, அதுல இருந்து n1 செலக்ட் பண்றேன். ஸோ அதை எழுதுறதுக்கு நான் ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி n factorial divided by n1 factorial. இது மீதி ரிமைனிங் டேர்ம். ஓகே தானே? அதே மாதிரி இப்போ நமக்கு நியூவா மொத்தம் எவ்வளோ இருக்கு? n1 போயிருச்சு. அப்போ nல இருந்து n1 போயிருச்சுன்னா n minus n1. இப்போ n2 செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்போதைக்கு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவர் நியூ டோட்டல் இவ்வளோதான். ஓகே, நமக்கு மொத்தம் இவ்வளோ தான் இருக்கு. ஓகே, n minus n1 divided by ஃபேக்டோரியலை மறந்துடக்கூடாது. in n2 factorial the remaining term. இது தேர்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? நமக்கு இப்போ மீதி என்ன இருக்கு? n minus n இருந்துச்சு, அப்புறம் அதில் n1 போயிடுச்சு. இப்போ n, அப்போ இதுதானே இப்போ நமக்கு நியூ டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கும்னா n minus 2 c n3. மூணாவது. ஸோ ஒவ்வொரு செல்லையும் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது a z வரைக்கும் இருக்குல்ல. ஸோ அப்போ அதை நான் எழுத போகிறேன். ஓகே தானே? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n minus 1 n minus 2 factorial divided by என்ன பண்ணுவோம்? n3 factorial into n minus 1 n minus 2 n minus 3. இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே தானே? ஸோ ஒரு ரெண்டு டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளே கூட பார்த்து எழுதிக்கலாம். எப்படி எழுதுவீங்க? இங்கே n இருக்கு, n minus 1. ஸோ இங்கே n1 factorial n minus 1. அதே மாதிரி அடுத்த டேர்ம் n minus 1. இந்த n minus 1 நம்ம which ways we are selecting na n2 n minus n1 minus n2 factorial. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் இந்த ரெண்டு டேர்மை நீங்கள் எழுதினா போதும். மூணாவது டேர்மு நாலாவது டேர்மு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிட்டே போகலாம். ஓகே, ஸோ n minus 1 n2 factorial n3 factorial. இதே மாதிரி ப்ளஸ் 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 போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம கடைசியாக ஒரு டேர்ம் எழுதி முடிக்கணும்ல, அதை எப்படி எழுதலாம்? ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் n minus 1 n minus 2 up to என்னவா இருக்க முடியும்? ஏன்னா நமக்கு az தான் லாஸ்ட் செல். அப்போ அதுக்கு முந்தினது வரைக்கும். ஓகே, nz minus 1. ஓகே, divide factorial divided by nz factorial. nz is number of particle distributed in az cell. ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? n minus 1 n minus 2 up to nz. இங்கே n3ன்னு போட்டிங்கன்னா இங்கே n3 தான். ஓகே, அதே மாதிரி nz. இந்த டேர்மை வச்சு நம்ம என்ன படிக்கலாம்? இல்லை இந்த டேர்ம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்
இந்த டேர்ம் எழுதிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் எது வரைக்கும் முடியுதுன்னு பார்த்தோம். நமக்கு டோட்டல் AZ, அப்போ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் NZ. அப்போ A1 செல்லில் N1 பார்ட்டிகிள், A2 செல்லில் N2 பார்ட்டிகிள்ஸ், அப் டு AZல NZ பார்ட்டிகிள். ஓகே, ஸோ இப்போ என்ன எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டிங்களா, இதோட லாஸ்ட் டேர்ம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் we are selecting, இதை நம்ம மொத்தமாக எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? n factorial divided by n1 factorial, n2 factorial, n3 factorial up to nz factorial. ஓகே, இதான் லாஸ்ட் டேர்ம். ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சா, இன்னொன்று நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் priori probability. So first factor நம்ம in which way we are selecting, so அதை நம்ம பார்த்தாச்சு. Second factor is priori probability. So priori probability நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா G ன்னு denote பண்ணுவோம். ஓகே, so priori probability னா வேற ஒண்ணும் கிடையாது. Ni செல்லில் அந்த number of particles எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 A3 செல்லுன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்பு சைஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அப்படிதானே? அப்போ எதில் விழுறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்? பெரிய செல்லுலையா பெரிய செல்லில் தானே விழ சான்ஸ் இருக்குது, நிறைய மோர் சான்சஸ். ப்ராபபிலிட்டினாலே நமக்கு என்ன சொல்கிறோம்? மோர் சான்சஸ். அப்போ A1 விட A5 பெருசாக இருக்கலாம், அப்போ A5ல ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோம்னா GI NIன்னு இன் ஜென்ரல் பண்ண போகிறோம். அதாவது G1 வேஸ் NI, அது N1, G2 N2, இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டினோட் பண்ண போகிறோம். ஸோ GZ NZ. ஸோ ரெண்டாவது ப்ரையாரி ப்ராபபிலிட்டினா வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த A பாக்ஸை நிறைய செல்லாக பிரிச்சிருக்கிறோம், A1 அப் டு AZ வரைக்கும். ஸோ நம்ம அந்த பார்ட்டிகிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா, A1 வேறு சைஸில் இருக்கும், A10 வேறு சைஸில் இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டிகிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஜென்ரலாகவே என்ன ப்ராபபிள் நமக்குன்னா, பாக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா, செல் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம பார்ட்டிகிள்ஸ் நிறைய விட சான்ஸ், அதை தான் ப்ரையாரி ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ G1 N1, G2 N2, G3 N3. ஸோ இந்த ரெண்டோட ப்ராடக்ட் தான் நமக்கு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓகே பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஸோ ப்ரையாரி ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி சொல்கிறோம்? G1 N1, G2 N2, G3 N3 up to GZ NZ. So நமக்கு என்ன வேணும் இப்போ? Probability of distribution for a given system. So ரெண்டோட probability, ரெண்டோட சேர்த்து எப்படி எழுதுவோம்? நமக்கு இங்க ஒரு லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, n factorial divided by n1 factorial, n2 factorial, n3 factorial, n4 factorial up to nz factorial into G1 n1, G2 n2 up to GZ nz. ஓகே, இதுதான் நமக்கு என்னது? probability, general statistical distribution law. எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்? ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி ரெண்டு ஃபேக்டராக எழுதுகிறோம்? இன் விச் வே வி ஆர் செலக்டிங், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர், எந்த செல்லில் போய் பார்ட்டிகிள்ஸ் நிறைய விழுறதுக்கான சாய்ஸஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது, அதுதான் ப்ரையாரி ப்ராபபிலிட்டி. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்? அதனால் ப்ரையாரி ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் எழுதிச்சு. ஓகே, இந்த ஃபார்முலாவை மட்டும் கவனமாக எழுதணும். நமக்கு ஆல்ரெடி காம்பினேஷன் உள்ள மேக்ஸ் ஃபார்முலா, என்சிஆர் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ ஒன்று என்னென்னா, இங்கே 100 இருந்ததுன்னா இதெல்லாம் கூட்டினா 100 வந்துடும். டினாமினேட்டர்லாம் கூட்டினா நமக்கு என்ன வந்துடணும்? 100 வந்துடும். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு நம்மள என்ன பண்ணிடலாம்? ஜென்ரலைஸ் பண்ணிடணும். ஓகே.